படத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு வந்து நிறைய பேக் ஃபயர் ஆயிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைல்ல அதே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமா அதை சூப்பரா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மாசம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாசம் 30,000 இருந்தா போதுங்க என் லைஃப் ஹாப்பியா இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனா அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாசம் 50,000 இருந்தா போதும் நம்ம லைஃபை ஓட்டிடுவோம் செட்டில்டா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1,00,000 வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாவே நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற டெக்னீஷியன்ஸ், முக்கியமா வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமா பக்கத்துல இருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்துல போய் பாக்குற மாதிரி அவங்க இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். குடும்பஸ்தன் விழா, இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்குமார். கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடைச்சது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், என்னோட வந்து அவர் மூலியமாக அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ள, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேற யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்துல நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்காரு. படம் ஓகே ஆனதுல இருந்து கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்து தைரியம் சொல்லி, கோபப்படுற நேரங்களை என்னை வந்து காம் டவுன் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம். அந்த படத்துல வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான். எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக, அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியா அந்த படத்துல ஒரு வேலை செஞ்சாரு. அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார். அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2 புக்கு கொடுத்தாங்க, பெரிய பெரிய புக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பக்கம்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க நினைச்சா, இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படிச்சு முடிச்சுட்டு இமீடியட்டா செகண்ட் ஹாஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது. செகண்ட் ஹாஃபும் படிச்சு முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பண்ணுங்க சார், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். யார் சார் ரைட்டர் அப்படின்னு, நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. நான் படத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு வந்து நிறைய பேக் ஃபயர் ஆயிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைல்ல அதே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது.
நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமா அதை சூப்பரா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மாசம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாசம் 30,000 இருந்தா போதுங்க என் லைஃப் ஹாப்பியா இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனா அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம் மாசம் 50,000 இருந்தா போதும் நம்ம லைஃபை ஓட்டிடுவோம் செட்டில்ரா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. சோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாவே நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற டெக்னீஷியன்ஸ், முக்கியமா வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமா பக்கத்துல இருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்துல போய் பாக்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பரா நிறைய வேர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்திருக்கேன். எல்லா வேர்ஷனுமே ரொம்ப பொறுமையா அதே அளவுக்கு அழகா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமா ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டா பண்ணியிருந்தீங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கதை கேட்கிற பொறுமையா இருக்காது சினிமாவில். அது எவ்வளவு பெரிய சீஃப் டெக்னீஷியனா இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல சொல்லுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பாரு. யாரு போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பாரு. நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டர்ல அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனாலதான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமா இருக்கு. சூப்பர். அப்புறம் வைஷாக்கோட சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டர்ல இந்த சாங் சூப்பரா இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனா வைஷாக்கோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாவே கேட்சியா இருந்தது. அதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டயலாக்ல காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லயே இதுல டைமிங்லாம் இருந்தது. சூப்பரா இருந்தது, ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சாங் சூப்பரா இருக்கு, அருமையா பண்ணிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்திலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலயுமே வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல அவருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதுவும் அதுல ஒரு இரிட்டேட் பண்ற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பரா இருந்தது. அந்த சிரிப்பு எங்க இருந்து புடிச்சீங்கன்னு தெரியல, சூப்பரா இருந்தது. உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனா இந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா இருந்தது, அருமையா இருந்தது. ஓவராலா என்டையர் ஃபிலிம் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சான்வி ரொம்ப அழகா இருந்தீங்க ஸ்கிரீன்ல. உங்களோட பேர் சூப்பரா ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையா இருந்தீங்க, அழகா இருந்தீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. நீங்க சூப்பரா ஒரு சீன்ல வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போனோம் கார்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இவங்க எங்க அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்ப கத்துறாங்க பெயினுக்கு, எப்ப திடீர்னு டைலாக் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்க சொல்லி கொடுத்து என்ன அது சூப்பரா இருந்த சீன், அருமையா இருந்தது, அருமையா பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன், அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமால வந்து அவங்களோட லைஃபை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்க இருந்து ஆரம்பிச்சவர் இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போது யாரோட கிளிப்பிங்க பார்த்தோம்னா ஆச்சரியமா ஆமா இல்ல இன்னைக்கு அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்க இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று வரும் கலக்க போது, அந்த மாதிரி கண்டிப்பா வேற லெவல்ல இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் இந்த படத்துல. எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போறதுக்குல சூப்பரா இருக்கு, அருமையா பண்ணிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. நிச்சயமா நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணுக்குள்ள இடத்துல பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். ஜான் 24 எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. நன்றி, தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்து வழங்கிட்டு இருக்க திரு கனி அவர்களுக்கு பாராட்டு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல
ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.